Hi, hello viewers. Welcome to JANU Home Cooking. So நீங்கள் எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. எஸ், இது ஒரு நான் வெஜிடேரியன் ஸ்பெஷல், அதுவும் பார்டர் ஸ்டைலில் ஒரு அசத்தலான மட்டன் பிரியாணி. ஸோ இந்த பார்டர் ஸ்டைல் பிரியாணி நீங்கள் வீட்டிலே ஈஸியாக குக்கர்லே நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் எப்படி ஈஸியாக செய்யணும், நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸாக 1 by 1 சொல்லி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க, சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் தான். ஸோ எப்படி செஞ்சிடலாம் நம்ம வாங்க பார்க்கலாம். இந்த பார்டர் ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம ஒரு 3 ஸ்டெப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம், திரும்ப கறியை வேக வைக்கிறோம். ஸோ ஃபைனலாக தான் குக்கரில் ரைஸ் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த பார்டர் ஃபேமஸ் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மேரினேஷன் பண்ண போகிறோம். ஸோ 1/2 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 kg ரைஸ் தான் எடுக்க போகிறேன். அதனால் 1/2 கிலோ கறி எடுத்து நல்ல சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மேரினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா தூள் இல்லைனா கரம் மசாலா தூள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. சால்ட்டு, ஃபைனலாக கொஞ்சம் தயிர். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வச்சுருங்க. நான் எனக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், இதிலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தென் கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா 2 இருந்தாலும் 2மே எடுத்துக்கோங்க. இப்போவும் நம்ம எல்லாமே சேர்ப்போம், பிரியாணி பண்ணும்போது நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது கறி வேகிறதுக்காக. ஸோ இந்த பவுடர்ஸ்லாம் நீங்கள் போட்டால் தான் உங்களோட கறியுமே அதே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். தென் கர்டு, தயிர் வச்சுருக்கீங்கல்ல, அது ஒரு 2 tablespoon தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வச்சுருக்கோம்ல, சால்ட் தேவையான சால்ட் போட்டு, இஞ்சி. ஸோ இஞ்சி இந்த பீஸில் சைஸில் தட்டி வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த சைஸ் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த இஞ்சியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வச்சுருங்க. அரிசி எப்போ ஊற வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேரினேஷன் எதுக்காக பண்ணுறோம்? ஸோ அந்த நம்ம ஆட் பண்ணுற ஸ்பைசஸ், மசாலா எல்லாமே கறியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். கறி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது டெக்ஸ்சர் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அவ்வளோ ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக செய்கிறோம். அதனால் மேரினேஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 an hour கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், மேரினேட் பண்ண கறியை, ஊற வச்சுருந்த கறியை குக்கரில் ஒரு 5 to 6 விசில்ஸ் விட போகிறோம். ஸோ உங்களோட கறியை பார்த்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இளம் ஆட்டுக்கறினா ஒரு 4 விசில் போதுங்க, இல்லைனா நீங்கள் ஒரு 6 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுக்கணும். இப்போது வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கறியை அப்படியே சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு டம்ளர் இல்லை ஒரு 2 டம்ளர் வாட்டர் விட்டுக்கோங்க, நிறைய தண்ணி வச்சிடாதீங்க. ஸோ நான் ஒரு டம்ளர் ப்ளஸ் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி ஒரு 6 விசில்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ குக்கரில் கறி போட்ட உடனே நீங்கள் ரைஸ் எடுத்து ஊற வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாணி நம்ம தாளித்து விடுறது. ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு இப்போ சொல்கிறேன், ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ தாளிக்கிறதுக்காக சோம்பு, பே லீஃப், 2 பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு. ஸோ இது ஜாவத்ரின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அது இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ தென் 3 டொமேட்டோ, பெரிய சைஸ் டொமேட்டோ 3. ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பிக் ஆனியன். ஸோ நெய், பிரியாணி மசாலா இன்றைக்கி நான் இருக்கிறது சக்தி பிரியாணி மசாலா. ஸோ அது ஒரு 2 tablespoon சேர்க்க போகிறேன். மல்லி இலை, புதினா, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த மணக்க பார்டர் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். செஞ்சு ஒரு 20 minutesல நம்ம என்ன பண்ணிடலாம், செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து இந்த டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீ ஒரு 3 tablespoon, மீதி எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற பே லீஃப், கொஞ்சம் சோம்பு, அது சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு 6 to 7 tablespoon, எல்லாம் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஜாவித்ரி சேர்த்தாச்சு. இனி கொஞ்சம் நான் கேஷ்யூ வச்சுருந்தேன், கேஷ்யூ இருக்கிறதுனால கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மிளகா, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக
ஏன் ஒன்று சேர்க்குறேன்னா பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். கறியில் ஆல்ரெடி வத்தல் பொடி, இஞ்சி, கரம் மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அதிலே உங்களுக்கு ஸ்பைஸ் நல்லாவே இருக்கும். அதனால் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் அது. ஸோ நெக்ஸ்ட் இருக்குது இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டுமே கம்மியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம நல்லா நீளவாக்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுட்டு கலர் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ 3 பெரிய தக்காளி வச்சுருந்தேன். நீங்கள் 3 டொமேட்டோ பிக்காக இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளினா 4 டொமேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு டொமேட்டோ நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டொமேட்டோ நல்லா குக் ஆகி ஆயில் வந்ததுக்கப்புறமா பிரியாணி மசாலா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ கறி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஸோ நல்ல கலர் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் பார்டரில் போய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அந்த கறி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் கறிக்கு நம்ம நிறைய ஃப்ளேவர் சேர்த்து அதை வேக வச்சுருக்கோம். இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற நார்மல் வாட்டரும் சேர்த்து தான் பிரியாணிக்கு வேக வைக்க போகிறோம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம், பல்லாரி, மிளகாய், மல்லி இலை, புதினா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா வேக வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பிரியாணி செய்கிறது குக்கர் வச்ச உடனே நீங்கள் ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். மட்டன் வேக வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 3 டம்ளர் சேர்த்துருக்குறேன். ஸோ மட்டன் வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற நார்மல் வாட்டர் அது ஒரு 3 டம்ளர். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5.5 டம்ளர்ஸ் to 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக குக் பண்ணி உதிரியான மணக்க பிரியாணி எடுத்துடலாம். பிரியாணிக்கு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண ஃபைனலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது சால்ட்டு, உப்பு, புளிப்பு, அந்த காரம். ஸோ புளிப்பு உங்களுக்கு பத்தலை, கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா ஒரு லெமன், ஒரு ½ லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சால்ட் நான் செக் பண்ணிவிட்டு சால்ட் வேணும்னா நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ சால்ட்டு செக் பண்ணிவிட்டேன், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் சால்ட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. இப்போவே நல்ல ஒரு ஸ்மெல் வருது பிரியாணி. ஸோ ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளோ தண்ணி மேலே நிற்கும். ஸோ என்ன செய்றீங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சுட்டு தென் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடுறீங்க. திரும்ப நம்ம அது ஒரு தம் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வருங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பிரியாணி ஒரு விசில் வந்துடுச்சு. வந்ததும் நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் சிம் பண்ணேங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு தோசை தவா எடுத்து வச்சு அது மேலே இந்த குக்கரை ப்ளேஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம் பண்ணி தம் வச்சுருங்க. ஸோ இதுதான் குக்கரில் நம்ம வைக்கக்கூடிய தம் ப்ரொசீஜர். தோசைக்கல்ல வச்சுட்டு அது மேலே குக்கரை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த அட்டகாசமான பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ 10 மினிட்ஸ் கீழே ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பாருங்கள், ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அங்கே கடையில் சாப்பிட்ற மாதிரி எக்ஸாக்டாக நல்லா வந்திருக்கு. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த பார்டர் ஸ்டைல் பிரியாணி அற்புதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஸோ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணதுனால எடுத்தோடனே உதிரியாக இருக்குது. ஸோ இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கறி கூட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
ஸோ அப்படி அசத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ.